பக்கத்திலிருந்த பெரிய மரத்தின் மேல் ஏறினான். தொலைவில் விளக்கு வெளிச்சம் தெரிவதை பார்த்தான். கீழே இறங்கிய அவன், அண்ணன்களே, சிறிது தொலைவில் வெளிச்சம் தெரிகிறது. கண்டிப்பாக அங்கே வீடு இருக்க வேண்டும். நாம் அங்கே சென்று இன்றிரவு தங்குவோம் என்றான். எல்லோரும் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு பெரிய வீடு தெரிந்தது. அது ஒரு அரக்கனின் வீடு. அரக்கனும் அவனுடைய 7 மகன்களும் வெளியே சென்றிருந்தார்கள். அரக்கனின் தாய் மட்டும் அப்பொழுது வீட்டிலிருந்தாள். குள்ளன் கதவை தட்டினாள். அரக்கி கதவை திறந்தாள். 4 சிறுவர்களை பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சில் ஊறியது. பாட்டி, இந்த காட்டில் நாங்கள் வழி தவறிவிட்டோம். இன்றிரவு மட்டும் இங்கே தங்கி செல்கிறோம் என்றான் குள்ளன். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் 4 பேரனும் வந்துவிடுவார்கள். உங்களை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். அந்த அறை என் பேரன்கள் தூங்கும் அறை. அங்கே சென்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று இனிமையாக பேசினாள் கிழவி. அவர்களும் அந்த அறையில் சென்று படுத்தார்கள். சிறிது நேரத்தில் அரக்கனும் 4 மகன்களும் அங்கே வந்தனர். 4 பேரன்களின் தலையிலும் கிரீடத்தை அணிவித்தாள் அவள். நீங்கள் சென்று அவர்கள் பக்கத்தில் படுத்து தூங்குங்கள் என்றாள். அவர்களும் சென்று சிறுவர் பக்கத்தில் படுத்தனர். தன் மகனை பார்த்து கிழவி, இன்று நமக்கு நல்ல வேட்டை. 4 சிறுவர்கள் வழி தவறி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றி நம் பேரன்கள் தங்கும் அறையில் தூங்க வைத்திருக்கிறேன். பெரிய அண்டாவில் கறிக்குழம்பு வைக்கிறேன். குழம்பு கொதி வந்ததும் நீ அந்த 4 பேரையும் தூக்கி வந்து அதில் போடு. அவர்கள் நன்றாக வெந்ததும் நாம் வயிறார உண்போம். மீதியுள்ளதை பொழுது விடிந்ததும் பேரன்கள் சாப்பிட்டட்டும் என்றாள். அம்மா, எனக்கு பசி உயிர் போகிறது. சீக்கிரம் அண்டாவை அடுப்பில் வை. அந்த அறையில் என் மகன்களும் படுத்திருக்கிறார்களே. இருட்டில் எப்படி அந்த சிறுவர்களை மட்டும் தூக்கி வருவது? விழித்து கொண்டால் தப்பிவிடுவார்களே என்று கேட்டான் அரக்கன். நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் கிரீடம் அணிந்துள்ளேன் என்றாள் அவள். பக்கத்திலிருந்த பெரிய மரத்தின் மேல் ஏறினான். தொலைவில் விளக்கு வெளிச்சம் தெரிவதை பார்த்தான். கீழே இறங்கிய அவன், அண்ணன்களே, சிறிது தொலைவில் வெளிச்சம் தெரிகிறது. கண்டிப்பாக அங்கே வீடு இருக்க வேண்டும். நாம் அங்கே சென்று இன்றிரவு தங்குவோம் என்றான். எல்லோரும் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் கண்களுக்கு பெரிய வீடு தெரிந்தது. அது ஒரு அரக்கனின் வீடு. அரக்கனும் அவனுடைய 7 மகன்களும் வெளியே சென்றிருந்தார்கள். அரக்கனின் தாய் மட்டும் அப்பொழுது வீட்டிலிருந்தாள். குள்ளன் கதவை தட்டினாள். அரக்கி கதவை திறந்தாள். 4 சிறுவர்களை பார்த்ததும் அவள் நாக்கில் எச்சில் ஊறியது. பாட்டி, இந்த காட்டில் நாங்கள் வழி தவறிவிட்டோம். இன்றிரவு மட்டும் இங்கே தங்கி செல்கிறோம் என்றான் குள்ளன். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் என் மகனும் 4 பேரனும் வந்துவிடுவார்கள். உங்களை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள். அந்த அறை என் பேரன்கள் தூங்கும் அறை. அங்கே சென்று நிம்மதியாக தூங்குங்கள் என்று இனிமையாக பேசினாள் கிழவி. அவர்களும் அந்த அறையில் சென்று படுத்தார்கள். சிறிது நேரத்தில் அரக்கனும் 4 மகன்களும் அங்கே வந்தனர். 4 பேரன்களின் தலையிலும் கிரீடத்தை அணிவித்தாள் அவள். நீங்கள் சென்று அவர்கள் பக்கத்தில் படுத்து தூங்குங்கள் என்றாள். அவர்களும் சென்று சிறுவர் பக்கத்தில் படுத்தனர். தன் மகனை பார்த்து கிழவி, இன்று நமக்கு நல்ல வேட்டை. 4 சிறுவர்கள் வழி தவறி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றி நம் பேரன்கள் தங்கும் அறையில் தூங்க வைத்திருக்கிறேன். பெரிய அண்டாவில் கறிக்குழம்பு வைக்கிறேன். குழம்பு கொதி வந்ததும் நீ அந்த 4 பேரையும் தூக்கி வந்து அதில் போடு. அவர்கள் நன்றாக வெந்ததும் நாம் வயிறார உண்போம். மீதியுள்ளதை பொழுது விடிந்ததும் பேரன்கள் சாப்பிட்டட்டும் என்றாள். அம்மா, எனக்கு பசி உயிர் போகிறது. சீக்கிரம் அண்டாவை அடுப்பில் வை. அந்த அறையில் என் மகன்களும் படுத்திருக்கிறார்களே. இருட்டில் எப்படி அந்த சிறுவர்களை மட்டும் தூக்கி வருவது? விழித்து கொண்டால் தப்பிவிடுவார்களே என்று கேட்டான் அரக்கன். நீ எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் என் பேரன்களின் தலையில் மட்டும் கிரீடம் அணிந்துள்ளேன் என்றாள் அவள்.